வந்தா சொர்க்கத்துக்கு போக தானே செய்வோம். இதுல என்ன இவங்க வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. ஸோ மத கொள்கையை போதிக்க வராங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கும் இல்லையா. நிறைய இப்போ நம்மளே சொல்லலை, நான் யூடியூப் எடுக்கும்போதே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கிறது கேட்குறேன். அப்போ அதில் வந்து நிறைய ஒரே இறைவன் அதை மட்டும் தொழுதா போதாதா, அதுக்கு எதுக்கு அப்போ வந்து எல்லாருக்கும் பொதுவான இறைவன் ஒருவனா சார், இல்லை நீங்கள் எப்படி அதை உங்கள் கருத்து எப்படி சார்? இதில் எப்படி இருக்குன்னா, ஜோதிகளின் பிதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஜோதிகளின் பிதா அப்படின்னா ஜோதின்னு இருக்கிறதுங்க 7 ஜோதி தான் இருக்குது. ஜோதிகளின் பிதா 7 ஜோதிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு டைப்பு 10 இருக்குது. அதில் நிழல் ஒன்று இருக்குது, எதிரொலி ஒன்று இருக்குது, 9. அப்போ இந்த 9ஐயும் ஜோதிகள்னு வச்சுட்டா அதான் ஜோதிடம், ஜோதி, ஒளி. இந்த ஜோதிகளின் பிதான்னா இதுக்கு மேலே இருக்கிறவர் தான் பிதா. அஸ்ட்ராலஜி படி ஒரு மதத்தில் இப்போ இருக்கிற கடவுள் அஸ்ட்ராலஜியில் வருகிறவங்களுக்கு கடவுள் எல்லாம் கிடையாது. வான சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க எனக்கு சிவன் தான் கடவுள், இல்லைன்னா எனக்கு விஷ்ணு கடவுள், எனக்கு பிரம்மா தான் கடவுள், எனக்கு முருகன் தான் கடவுள், இப்படி கடவுளை வந்து அவங்க வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா வான சாஸ்திரத்துக்கு இந்த இதெல்லாம் ஜோதிகளுக்கு பிதா தான் கடவுள். அப்படி இருக்கிறதுல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒளிகளை வச்சு அப்படிங்கிறது தான் அவங்க படிச்சு தெரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க பரமபிதாவை வந்து அவங்களுக்கு பரமபிதா, ஒளிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, அவருடைய திட்டம் தான் என்ன இருக்குன்னு படிப்பாங்க. அப்படி அந்த ஒரு மதம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெய்வம் தான். தெய்வம் என்ன செய்ய போகுது, எதிர்காலம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச கால கணிதத்தை தெரிஞ்சவங்க தான் அவங்க. அப்போ காலத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஜீசஸை வான சாஸ்திரிகள் தேடி போய் அவரை பணிஞ்சு அந்த நாட்டிலே போய் கேட்குறாங்க, அந்த கோயிலே போய் கேட்குறாங்க, யூத கோயிலில் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னா, ஒரு யூதர் அப்படிங்கும்போது அவங்க என்ன கேட்டகரியில் வராங்க, இதில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்க வந்தோம், பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு மதத்துக்கு கீழே இருந்திருந்தா போவாங்களா? போக மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவங்க ஒரு சாஸ்திரியா இருக்கிறதுனால அவங்க சாஸ்திரம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ கல்வி அப்படிங்கிறது இருக்கு, கல்வி எல்லாத்துக்கும் பொதுவானது. சங்கீதம் இருக்கு, எல்லாத்துக்கும் பொதுவானது. நிறுத்தங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் பொதுவானது. உணவு இருக்கு, பொதுவானது, எல்லாத்துக்கும் பொதுவாக. காற்று இருக்கு, எல்லாத்துக்கும் பொது. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இதெல்லாம் பொதுவானது. இதே போல வான சாஸ்திரமும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. எனக்கு ஏன்னா ஒரு இடத்துல சப்ஜெக்ட் வந்தா அதை காத்து கொள்றதுக்காக, பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு நாடு அதை பொதுவாக ஏற்றுக்கொள்ளும். அதை காக்க வேண்டியதுக்காகத்தானே தவிர ஆக்கிரமிச்சு வச்சு வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தான் படிக்கணும், இது என்னுடைய சொத்து இப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டா அதை அழிக்கிற மனுஷர்களாக மாறிடுவாங்க.